ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு சில வேர்ட்ஸ் என்ன மாதிரி வேர்ட்ஸ்லாம் இருக்கு, எப்படி வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணலான்றதை வச்சு வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒகாபுலரி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளோட எந்த ஒரு ஒர்க் வந்து பண்ணாலும் ஒகாபுலரி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்மளுக்கு வந்து தேவைப்படுற ஒன்று. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து லோவர் கிளாஸஸ்ல இருந்தே இருக்கு. ஆனா நம்ம அதை எப்படி யூஸ் பண்றோன்றதை பொறுத்துதான் இருக்கு. ஆல்ரைட், தி வேர்ட் ப்ளீட். ப்ளீட் மீன்ஸ் ரிக்வெஸ்ட். இப்போ ப்ளீட் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் சொல்லணும்னா வந்து என்ன சென்டென்ஸ் சொல்லலாம்? வாட் கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ் யூ கேன் கிரியேட் வித் ப்ளீட்? எல்லாருமே நோட் எடுங்க. நீங்க எழுதணும். ப்ளீட்னா ரிக்வெஸ்ட். ஓகேவா? ப்ளீட் மீன்ஸ் ரிக்வெஸ்ட். இந்த வேர்ட் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் எழுது. I plead with my tutor to give extra time for my submission. இது மாதிரி. Alright. அப்போ plead. Plead means request. Alright. The boy pleaded with his father to take him to a fair. Next, refuse. Refuse. Disagree or reject. Refuse means disagree or reject. I refuse to do the work which is not ethical. I refuse to do the work which is not ethical. இது மாதிரி இந்த வேர்டுக்குலாம் உங்களோட ஓன் சென்டென்ஸ் வந்து யூஸ் பண்ணும். pleasant. Pleasant. Pleasantனா happy. Pleasant means happy. Pleasant. It was a pleasant climate. Pleasant climate. இந்த மாதிரி உங்களோட ஓன் சென்டென்ஸ் இது கம்ப்ளீட் ஆனோன்னா வந்து நீங்க எல்லாருமே உங்களோட ஓன் ஒர்க் நீங்க என்னென்னலாம் எழுதி இருக்கீங்களோ, நோட்ஸ் எழுதி இருக்கீங்களோ அதெல்லாம் வந்து கண்டிப்பா போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விடணும். குரூப்ல வந்து அனுப்பிச்சு விடணும். pleasant. plead, refuse, pleasant. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம ஏன் சென்டென்ஸா எழுத சொல்றோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஏன் why we are writing the sentences because until you write the sentence உன்னோட ஓன் வேர்ட்ஸ்லயே வந்து சென்டென்ஸ் எழுதலைன்னா இந்த வேர்ட்ஸ்லாம் யூட்டிலைஸே பண்ண மாட்டீங்க. You people will not utilize these words in your vocabulary. So we are writing these sentences. Okay. Next word. Strong. Strong. Strongல ஒரு sentence. Strong means powerful. Strong, powerful. The rope binding me was strong. Watch. Watch means look at or observe attentively. When you're talking to a person, watch their eyes and their non-verbal expressions to understand the reality or truth. Watch.
I'm watching a movie. I watched a movie yesterday. I watched India South Africa finals yesterday. அது மாதிரி ஸ்மார்ட், ஃபேஷனபிள். இந்த இடத்துல ஃபேஷனபிள், ஸ்மார்ட்டுக்கு வந்து ஃபேஷனபிள். I'm wearing a smart watch. Fashionable watch. Smart watch. அப்புறம் rack. Rack means shelf or stand. அலமாரி அப்படின்னு சொல்றோம்ல, shelf or stand தான் rack அப்படின்னு சொல்லுவோம். Zest. Great interest. Interest. Great interest. Zest. Great interest. I have zest for teaching. I have great interest on teaching. Zest. Your zest. Next. அப்ப என்னென்ன வேர்ட்லாம் வந்து பார்த்திருக்கோம்? Plead, refuse, pleasant, strong, watch, smart, rack, zest. Next. DIY kit. Do it yourself. DIY na enna? Do it yourself. Someone who does any work on their own. Do it yourself. DIY. Sew. Sew. Making stitches with a needle. Sew. Making stitches with a needle. It's yourself. Sew. I sewed my torn jean. Cereals. Cereals. Grains used for food. நிறைய பேர் இத சீரியல் அப்படின்னு படிப்பாங்க. சி ஐன்னு வந்துச்சுன்னா தான் சி ஈயோட சவுண்ட் வரணும். Cereals. அப்புறம் slicing. Cut into pieces. Cut into pieces. ஓகேவா? Cut into pieces. அப்ப என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம்? Plead, plead, refuse, pleasant, strong, strong, watch, smart, rack, zest. அப்புறம் DIY kit, sew, cereals, cereals, slicing, cut into slices, small pieces. ஓகேவா? Slicing. I was slicing the vegetable when I had a thought. ஓகேவா? இந்த மாதிரி வேர்ட்ஸ், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். யாராவது ஏதாவது வேர்ட் எழுதாம விட்டுருக்கீங்கன்னா அத வந்து எழுதிக்கோங்க. ஓகேவா? இந்த வேர்ட்ஸ்லாம் இந்த வீக்ல எங்கெங்கெல்லாம் இந்த வேர்ட்லாம் யூஸ் பண்றீங்களோ அதெல்லாம் வந்து ஒரு சென்டென்ஸா அப்பப்ப டைப் பண்ணி வந்து சென்ட் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். என்னென்ன வேர்ட்ஸ்? ப்ளீட், ரெஃப்யூஸ், இல்ல எங்கேயாவது பாத்தீங்கன்னா கூட அந்த வேர்டை அந்த சென்டென்ஸை நீங்க டைப் பண்ணி அனுப்பிச்சு விடலாம் குரூப்ல. ப்ளீட், ரெஃப்யூஸ், பிளசன்ட், ஸ்ட்ராங், வாட்ச், ஸ்மார்ட், ரேக், ஜெஸ்ட், DIY கிட், சூ, cereals, ஸ்லைசிங். ஓகேவா? மொத்தம் 9 வேர்ட்ஸ் பிளஸ் வந்து 3, டோட்டலா 12 வேர்ட்ஸ்.
ஓகேவா? இன்னும் 18 தான் வந்து இருக்கு. அட்டெண்டன்ஸ் இன்னும் 18 தான் இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட். இப்போ இதுல வந்து ஒரு சில ஃபேக்ட்ஸ், அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் ஒரு அமேசிங் விஷயங்கள்ல எப்படி படிக்கணும் அப்படின்ட்டு நம்ம பார்க்க போறோம். I want a volunteer to read the first fact. யாராவது ஒரு வாலண்டியர் ரீட் பண்ணுங்க பாப்போம். Any volunteer? என்னைனா படிப்பா. First one, there is an interesting aspect of sea turtle biology. The temperature inside the egg determines the sex of embryo while it's growing. When the eggs develops at 27 degree to 28 degrees Celsius, only male hatchlings are produced. At 30 degrees Celsius, only female hatchlings are produced. An equal mix of male and female hatchlings is produced only when the egg incubated at preciously 29 degree to 30 degrees Celsius. ஓகே, சரி. இப்ப இத படிச்சதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சா? மத்தவங்க சொல்லுங்க. படிச்சதுல எனிதிங் மிஸ் ஆச்சா, இல்லைன்னா வேற மாதிரி படிச்சிருக்கணும், ஏதாவது ஐடியா இருக்கா? உங்களோட கருத்துக்களை நீங்க சொல்லலாம். இப்போ நம்ம படிக்கிற விதம் இருக்குல்ல, நம்ம படிக்கிற விதம் தான் நம்மளுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த நாலேஜ் வந்து டிட்டர்மைன் ஆக போகுது அப்படின்றத சொல்லும். இப்ப நிறைய பேர் படிக்கிற விதத்துலதான் வந்து ட்ரபிள் இருக்கும். அந்த படிக்கிற விதத்தை நம்ம சரி பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஈஸியா நம்ம எல்லாத்தையும் பெட்டரா பண்ண முடியும். Anyone want to try the same sentence? Do you know? வேற யாராவது படிச்சு காட்டுறீங்களா? Anyone else? இத சேம் இத வந்து படிக்கணும். This one. இத படிக்கணும். படிக்கிறீங்களா? பரவாயில்ல, படிக்கிறதா இருந்தா ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன இத்தனை பேர் இருக்குமே? இல்ல நானே கூப்பிட்டுமா? பிரவீனா, பிரவீனா, are you there? Pravina? Pravina, can you read? இல்ல ராகுல் படிக்கிறியா? ராகுல், அண்ணா இத படிப்பா அப்படியே. இந்த ஃபேக்ட்ஸ் வந்து படி. ஃபர்ஸ்ட் இது அதே இப்போ படிச்சாங்கல்ல அந்த ஃபேக்டே வந்து படிப்பா பாப்போம். எப்படி படிக்கணும்? Do you know there is an interesting aspect of sea turtle biology? The temperature inside the egg determines the sex of the embryo while it is. When the egg develops at 27 degrees Celsius to 28 degrees Celsius, only male hatchling are produced. At 30 degrees Celsius, only female hatchling are produced. An equal mix of male and female hatchling is produced only at 9 degrees Celsius to 30 degrees Celsius. Okay.
இதோட மீனிங் என்னப்பா அப்படியே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணு பாப்போம். தமிழ்ல கூட எக்ஸ்பிளைன் பண்ண பரவாயில்ல. சிம்பிளா சொல்லிடவா இல்ல இதுல இருக்கிற லைன் அப்படியே சொல்லணுமாண்ணா? நீ எப்படி வேணா சொல்லலாம். ஓகேண்ணா. ஐ மீன் கடல்ல உள்ள அந்த ஆமைகள், அது பயாலஜி பத்தின ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. அதுல எக், அந்த முட்டை வந்து 27°C இருந்து 27°C இருந்தா மட்டும்தான் அந்த ஒரு மேல் கரு வந்து உருவாகும். ஆனா 30°C உருவாகும். And it's 29°C இருந்து 30°C வரை இருக்கும்போது தான் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னொரு டைம் சொல்லவா இல்ல? பரவாயில்ல சொல்லு. இன்னொரு வாட்டி சொல்லணும்னா சொல்லலாம். இல்ல போதும்னா போதுமா? சரி. ஃபுல்லா படிக்காதனால படிச்சு சொல்ற மாதிரி இருந்துச்சுண்ணா. இப்போ ராகுல் ஆல்ரெடி இப்ப நீ வந்து ஒரு வாட்டி படிச்சல, அதை ஏன் வந்து உள்வாங்கல? இப்ப திருப்பி வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்றப்போ ஒவ்வொரு லைனா வந்து படிச்சுட்டு இதுதான் சொல்றாங்க அப்படின்றத வந்து படிச்சோம். ஏன் அதை உள்வாங்க முடியல? முதல்ல நான் என்னோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா நான் இதுல பண்ணிட்டேன் அப்படின்னா அதை தப்பு இல்லாம வாசிக்கணும் அப்படின்றதுல என்னோட கான்சன்ட்ரேஷன் கொண்டு போயிட்டேன். அதை உள்வாங்கிறதுல நான் கொண்டு போகல. பட் அது பண்ணிருக்கணும். ஆல்ரைட். இப்போ ஒரு விஷயத்த படிக்கிறப்போ என்ன வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஆல்ரைட். படிக்கிறப்போ ஆழமா அழுத்தம் திருத்தமா படிக்கணும். படிக்கிறப்ப ஆழமா அழுத்தம் திருத்தமா படிக்கணும். நம்பர் 1. ஓகேவா? ரைட். ஏன் அது மாதிரி வந்து படிக்கணும் அப்படின்னா அப்பதான் நீங்க வந்து என்ன படிக்கிறீங்களோ அதை உள்வாங்க முடியும். இப்போ எப்படி படிக்கணும்னு பார்த்துக்கோங்க. There is an interesting aspect of sea turtle biology. The temperature inside the egg determines the sex of the embryo while it is growing. When the eggs develop at 27°C to 28°C, only male hatchlings are produced. At 30°C, only female hatchlings are produced. An equal mix of male and female hatchlings is produced only when the egg incubate at precisely 29°C to 30°C. அப்ப இதுல இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங், அத வந்து இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லணும். ஆல்ரைட். எதை பத்தி? டர்ட்டில் பயாலஜியை பத்தி. டெம்பரேச்சர் தான் செக்ஸே டிட்டர்மைன் பண்ணுது. இப்ப XY நம்மளதுல XYனா வந்து மேல, XX ஃபீமேல், இது மாதிரிலாம் நம்ம பேசிக்கிறோம்ல. அப்போ வந்து இந்த இடத்துல சீ டர்ட்டிலோட அது பாட்டுக்கு வந்து முட்டை போட்டு போயிடும். ஓகேவா? கடல்ல வந்து முட்டை போட்டு போயிடும். நிறைய முட்டை போடும். 1 2 இல்ல, எக்கச்சக்க முட்டை போடும். இப்ப இந்த முட்டை வந்து எந்த டெம்பரேச்சர்ல இருக்கிறப்போ 27 இருந்து 28க்குள்ள இருந்தா மட்டும்தான் மேல் ப்ரொடியூஸ் ஆகும். அதுவே 30 அதுக்கு மேல அப்படின்னா ஃபீமேல் மட்டும் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. ஆனா 29 to 30க்குள்ள மேலும் ப்ரொடியூஸ் ஆகுது, ஃபீமேலும் ப்ரொடியூஸ் ஆகுது. ஹேட்ச்லிங்ஸ், ஆமை குஞ்சு. ஓகேவா? ரைட். அப்ப அந்த வார்த்தைகளை எப்படி படிக்கிறோமோ அதுக்கேத்த மாதிரிதான் ரிசல்ட் வரும். இப்போ இதே வந்து நிறைய பேர் வந்து படிக்கிற விதம் பார்த்தோம்னா, there is an interesting aspect of sea turtle biology. The temperature inside the egg determines the sex of the embryo while it is growing. When the egg develops at 27 to 28°C, the male hatchlings are produced. The 30° only produce hatchlings which are female hatchlings are produced. An equal mix of male and female hatchlings is produced when the eggs incubate at precisely 29°C. அப்போ இந்த மாதிரி படிக்கிறப்போ நம்மளுக்கு வந்து ஒண்ணுமே கிடைக்காது. வேகமா படிச்சா சரியா இருக்கும்னு நினைக்கிறாங்க. இல்ல, ஒரு ஃபேக்ட படிக்கிறோம்னாலும் எந்த ஒரு விஷயம் படிக்கிறனாலும் சரியான விதத்துல படிச்சோம்னா, அந்தந்த வார்த்தைகளுக்கு அழுத்தம் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் நல்லா வந்து வரும். ஓகேவா? ரிசல்ட் நல்லா வரணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து இதெல்லாம் வந்து செக் பண்ணணும். இப்போ இந்த ஃபேக்ட் பாப்போமா?
The Madras Crocodile Bank is one of the largest reptile zoo in the world. It is a shelter for native wildlife and secure nesting beach for olive riddle turtles. It is located at East Coast Road, Kovalam in Chennai. The Madras Crocodile Bank is one of the largest reptile zoo in world. அப்புறம் மெட்ராஸ்ல வந்து இந்த ECRல ஆலிவ் ரிடல் டர்ட்டில்ஸ்ன்ட்டு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு வந்து அங்க வந்து டர்ட்டில்ஸ் வந்து முட்டையிட்டுட்டு போயிடும். ஓகேவா, கோவளம் கிட்ட இருக்கு. அங்க வந்து இந்த சீ டர்ட்டில்ஸ் எல்லாம் வந்து முட்டையிட்டு போகும். அந்த முட்டையை வந்து பாதுகாக்கிறதுக்கு கூட நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, the Western Ghats is home to nearly 325 globally threatened flora and fauna. கிட்டத்தட்ட 325 எக்ஸ்டிங்க்ட் ஆக ஒரு ஆல்மோஸ்ட் எக்ஸ்டிங்க்ட் ஆக போற செடிகளும் மிருகங்களும் இந்த வெஸ்டர்ன் காட்ஸ்ல மட்டும் இருக்கு. One of the earliest plants that Indians grew was sugarcane. It is valuable both for providing energy and for its great taste. Women's Cricket World Cup is older than men's. Women's World Cup was first held in England in 1973, 2 years before the inaugural Men's Cricket World Cup. Oh, fact. அப்ப அந்த ஃபேக்ட் எல்லாம் பாருங்களேன், 2 வருஷம் முன்னாடியே வந்து உமன்ஸ் வேர்ல்ட் கப் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. India has won 6 Women's Kabaddi World Cup played from 2012 to 2017. தொடர்ந்து இந்தியா தான் வின் பண்ணிருக்கு. ஓகேவா, ரைட்? அப்போ ஒரு ஃபேக்ட் நம்ம படிக்கிறப்போ எப்படி படிக்கணும், என்ன மாதிரி படிச்சா நம்மளால வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ரிசல்ட் வந்து கொடுக்க முடியும் அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து தெரியணும். அப்ப அதெல்லாம் தான் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட்ஸ வந்து ப்ரொவைட் பண்ணும். சரி, வேற யாராவது வந்து படிக்கிறீங்களா இந்த ஃபேக்ட? இந்த ஃபேக்ட் யாராவது படிங்க பாப்போம். படிப்பா. The second most popular sport in the world is badminton. Do you know the first popular? It is football. ஓகே, பார்ப்பா, ஒரு சென்டென்ஸ் படிக்கிறப்போ அழுத்தம் கொடுக்கலாம், ஆனா வந்து பிரேக் பண்ணக்கூடாது. மூச்சு கரெக்டா இழுத்துக்கணும். The second most popular sports in the world is badminton. Do you know the first popular one? It is football. Okay, the second most popular sports in the world is badminton. Do you know the first popular one? It is football. Okay, va? Next, வேற யாராவது இந்த ஃபேக்ட படிங்க பாப்போம். வேற யாரும் படிக்கிறதுக்கு இல்லையா? நம்ம தான் கூப்பிடணுமா? தீபக், இந்த ஃபேக்ட் படிப்பா. ஓகேண்ணா. Do you know whether the condition in the atmosphere like rain, wind or temperature at any time, climate, the general weather condition of a place, example a warm climate, cold climate, seasons, one of the 4 periods of the year which as it is on அது ஸ்பெல் பண்ண தெரியல. அது typical weather conditions resulting from the earth changing positions in its orbit around the sun. ஓகே, இப்ப பாரு, இந்த இடத்துல earth மட்டும் இருக்கா இல்ல apostrophe s
இந்த apostrophe s இருக்குன்னா என்ன அர்த்தம்னா earths அப்படின்னு படிக்கணும். இப்ப பாரு, ராம்ஸ் பென், இதுக்கு என்ன மீனிங்? ராமுடைய பேனா. ஓகேவா? apostrophe s இருக்குன்னா வந்து என்ன சொல்லணும்? earths, earth உடைய. ஓகேவா? ரைட். அதுக்கு மீனிங் என்ன? ராம்ஸ், earths. ஓகேவா? ரைட். தீபக்ஸ், இப்போ தீபக்ஸ் பேக் அப்படின்னு சொல்றோம்னா தீபக் உடைய. அப்ப இந்த apostrophe s இருக்குன்னா எப்படி படிக்கணும் அப்படின்ட்டு வந்து தெரிஞ்சுக்கணும். apostrophe s. ஓகேவா? பொசசிவ் ஒரு பொருளை வந்து ஒருத்தருடையது அப்படின்ட்டு வந்து சொல்றதுக்கு apostrophe s வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ஓகேவா? ரைட், குட். அப்போ படிக்கிறப்போ வெதர் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு. வெதர் யூ லைக் டீ ஆர் காஃபி அப்படின்னு இருக்கு. வெதர், the condition in the atmosphere like rain, wind or temperature at any time. Climate, the general weather condition of a place. Example, a warm climate, cold climate. Russia is a cold climate. India is a warm climate. Season, one of the 4 periods of the year which has its own typical weather conditions resulting from the Earth's changing position in its orbit around the sun. அப்ப சீசன் எப்படி வருது? சன் இங்க இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா, எர்த் இங்க சுத்திட்டு வருதுன்னா இந்த இடத்துல வந்து சம்மர் இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல வின்டர் இருக்கும். ஸ்ப்ரிங், ஓகேவா? ஸ்ப்ரிங் இருக்கும், ஆட்டம் இருக்கும். ஆட்டம்ல இலையுதிர் காலம்னு சொல்றோமா? சம்மர், ஆட்டம், ஸ்ப்ரிங், அப்புறம் வந்து வின்டர். இந்த 4 சீசன் தான் ஜெனரலா வேர்ல்ட்ல இருக்கு. And this is one fact about a joint family. Okay, someone else read it. யார் இது வரைக்கும் படிக்கல? தினேஷ் படிச்சாச்சா? தினேஷ்? இல்ல நானும் படிக்கலனா. அது படிப்பா. There are 109 members in Marapanhalli Lakshmaya family who live in Karnataka's Kolar district. It is one among the last few purely joint families in India. 85 members of this massive family live under a single roof that spans 20 rooms. The other 24 live in the fields next to the house. There are 109 members in Marapanhalli Lakshmanya family who live in Karnataka's Kolar district. It is one among the last few purely joint families in India. 85 members of this massive family live under a single roof that spans 20 rooms. The other 24 live in the fields next to the house. அப்போ கிட்டத்தட்ட 109 பேர் வந்து இந்த ஃபேமிலியில வந்து ஒன்னா வந்து இருக்கிறாங்க. ஜாயிண்ட் ஃபேமிலியில 85 பேர் ஒரே வீட்டுக்குள்ளே வந்து சிங்கிள் ரூஃப்குள்ளே வந்து வாழ்றாங்க. சிங்கிள் ரூஃப்னா என்ன? ஒரே சமையல் அப்படின்ட்டும் வந்து சொல்லணும். ஓகேவா? 20 ரூமே இருக்கு. மத்த 24 பேரு பக்கத்துல இருக்க அந்த ஃபீல்டு பக்கத்துல இருக்க ஹவுசஸ்ல வாழ்றாங்க. அப்ப இது வந்து ஹிந்து ஜாயிண்ட் ஃபேமிலியோட ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் யாரெல்லாம் இன்னும் படிக்கணும்? நீங்களா ஃப்ரெண்ட்ல வந்துருங்க, நானா கூப்பிட்டு படிக்க வைக்கிறதுக்குள்ள. தாரணி படிச்சாச்சா? இல்ல தாரணி படிச்சிட்டியாப்பா? ஓகேப்பா. ஜெயராம், காவ்யா, கோகுலப்பிரியா, இவங்களாம் இன்னும் படிக்கல. கோகுலப்பிரியா, காவ்யா, ஜெயராம், நீங்களே இருக்கீங்களா இல்லையா? பதில் சொல்லனா வந்து அட்டெண்டன்ஸ் இல்லைன்னு சொல்லிடுவேன். சும்மா ஆன் பண்ணி வச்சுட்டு வந்து எஸ்கேப் ஆயிட்டீங்களா? Guys, are you there or not? இருக்கோண்ணா.
இருக்கணும், நான் படிக்க வேண்டியது தானே. கூப்பிடுறப்ப வந்து என்ன பண்ணிட்டு இருந்த? சரி, இத படிப்பா, பெர்முடா ட்ரையாங்கிள் பத்தி. The Bermuda Triangle is one of the greatest unsolved mysterious spot in the world. It is a triangular shaped area in the northern Atlantic Ocean. Hundreds of people and the numerous boats, ships, and planes have disappeared inside this triangle. The reason for this disappearance still remains a mystery. ஓகே, அப்ப ஏதோ வந்து ஒரு புதிர் மாதிரி வினோதமான ஒரு விஷயம் ஏதோ நடக்குது இல்ல, வினோதமான ஒரு விஷயம் நடக்குது. அப்ப அத பத்தி வந்து இதுல சொல்றாங்களா? ரைட். அப்போ படிக்கிறப்ப என்ன இருக்கணும்? அந்த ஆச்சரியமும் வந்து கலந்து இருக்கணும். The Bermuda Triangle is one of the greatest unsolved mysterious spots in the world. It is a triangular shaped area in the North Atlantic Ocean. Hundreds of people and numerous boats, ships, and planes have disappeared inside this triangle. The reason for these disappearance still remains a mystery. இப்ப படிக்கிறப்ப வந்து என்ன டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்க? இப்ப அண்ணா படிச்சு காட்டினல, இதுல என்ன டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்க? ஏதாவது கவனிச்சிங்களா? என்ன கவனிச்சீங்க? எல்லாருமே சொல்லலாம். டிஸ்கஷன்ஸ் மூலியமா தான் நம்ம வந்து ஒழுங்கா கத்துக்க முடியும். எல்லாருக்கும் தான் ஓப்பன் அப்படின்னா எல்லாருமே வந்து சொல்லலாம்ல. யாராவது கூப்பிட்டு தான் கேட்கணுமோ? சரி, அப்ப பேச வைக்கணும்னா நம்ம கூப்பிட்டாதான் முடியுமோ? பூஜா, ஐதர் பூஜா சரவணன். பூஜா இருக்கிறியா? சவுண்ட். ராஜலக்ஷ்மி, ரஞ்சித். இந்த ரியல்மி RMX யார் பாது? சுந்தர், CM. நான் இருக்கேண்ணா. இப்போ அண்ணா படிச்சு காட்டினல, அதுல என்ன வந்து டிஃபரன்ஸ் பாத்தீங்க? அந்த ப்ரொனவுன்சியேஷன், ஒவ்வொரு சென்டென்ஸ் வந்து எந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணணுமோ அதுக்கு கரெக்டா ப்ரொனவுன்சியேஷன் தான். ஓகே, வேற? இப்போ ஒரு சென்டென்ஸ் வந்து மிஸ்ட்ரியா இருக்குன்னா அது ஒரு மாதிரி திங்கிங் பண்ற மாதிரி பேசணும். ஒரு ஹாப்பியான சென்டென்ஸ்னா ஒரு மாதிரி சந்தோஷத்தோட பேசணும். அந்த லாங்குவேஜ் கரெக்டா இருக்கணும்னா. ஓகே, ஒரு வார்த்தைய முழுமையா படிக்கணும். ஓகேவா? அசம்ஷன்ல பாதியிலே நம்ம விட்டுறக்கூடாது. அது ப்ளூரலா இருக்கா, சிங்குலரா இருக்கா அப்படின்ட்டு ரொம்ப தெளிவா படிக்கணும். இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு விஷயம். இப்ப நீங்க நிறைய புக்ஸ்ல இருந்து எல்லாமே எக்ஸாம்ஸ்ல இருந்து படிக்க வேண்டியது இருக்கா? அது எல்லாமே என்ன பண்ணும்? உங்களை ஸ்ட்ராங் ஆக்கும். இப்போ இந்த ஃபேக்ட் இருக்குல்ல, ஹூனா என்னது? WHO என்னது? WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். இந்த வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து 4 லைஃப் ஸ்கில்ஸ் அப்படின்ட்டு எதெல்லாம் இருந்தா உங்களோட லைஃப் வந்து ரொம்ப மென்டல் ஹெல்த்தோ எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்ட்டு வந்து ஒரு 10 பாயிண்டர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. 10 core life skills prescribed by who? WHO, World Health Organization. First, self-awareness. Self-awareness. Self-awareness என்ன? நீ யாரு, உன்னால என்ன பண்ண முடியும், உனக்கு என்ன தேவை, என்னெல்லாம் பண்ணனா உன்னால வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும்ட்டு உன்னை நீ வந்து அனலைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், எம்பத்தி. எம்பத்தி, மனிதாபிமானம். நம்ம எப்படி நடந்துக்கிறோம் மத்தவங்க கிட்ட வந்து, ஒரு நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்க கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோம், மேல இருக்கிறவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறோம், என்ன மாதிரி வந்து
மத்தவங்களுக்கு வந்து காயப்படுத்தாம பேசுறோமா, மத்தவங்களோட கஷ்டங்களை பகிர்ந்துக்கிறோமா, இது எல்லாமே எம்பத்தி. ஓகேவா? ரைட். அதாவது சிம்பத்தி எம்பத்தின்ட்டு வந்து ரெண்டு இருக்கு. சிம்பத்தி வந்து ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. ஆனா எம்பத்தி அப்படின்றது அவங்களோட மனநிலைய வந்து அவங்களோட இடத்துல இருந்து பாக்குறது, அதுதான் எம்பத்தி அப்படின்னு சொல்றோம். ஆல்ரைட். தேர்ட், கிரிட்டிக்கல் திங்கிங். ஒரு சிச்சுவேஷன் வரப்போ நம்ம எப்படி நடந்துக்கிறோம், எப்படி வந்து பலவிதமான வந்து யோசனைகள் வந்து ஓடும். அவசர அவசரமா எதுவும் டிசிஷன் எடுக்காம அத பத்தி ஆராயணும். என்னென்ன இருக்கு, ஏது இருக்கு, எப்படி இருக்கு, இதை எப்படி நம்மளால வந்து பெட்டர் பண்ண முடியும் அப்படின்னு ஆராயணும். அதுக்கப்புறம் எந்த டிசிஷன் எடுத்தோம்னா அது ரைட்டானதா வந்து வரும்ட்டு கிரிட்டிக்கல் திங்கிங், யோசிக்கிற விதம். ஓகேவா? கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்கு. தென் கிரியேட்டிவ் திங்கிங். கிரியேட்டிவ் திங்கிங், கிரியேட்டிவ் திங்கிங், கிரியேட்டிவ் திங்கிங். வவல்ஸ் இருக்குல்ல, ரெண்டு வவல் ஒன்னா வரப்ப வந்து கிரியேட்டிவ் தனித்தனியா தான் நம்ம பிரிக்கணும். கிரியேட்டிவ் திங்கிங். ஓகேவா? ரைட். வெறும் வந்து எல்லாரும் இப்படிதான் இருக்கிறாங்கன்றதோட வந்து நம்ம எப்படி நம்மள வந்து மாத்திக்கணும் அப்படின்ட்டு யோசிக்கணும். இல்லைன்னா மோனோட்டோனஸா போயிடும். மோனோட்டோனஸா வந்து ஒரு ஒர்க் நடந்துச்சுன்னா, இல்ல ஒரு எஜுகேஷன் நடக்குதுன்னா நம்ம கத்துக்கவே மாட்டோம். அப்படியே டிராவல் பண்ணிட்டே இருக்கும். தென் டிசிஷன் மேக்கிங். சரியான டிசிஷன் ரைட்டான டைம்ல எடுக்கணும். எந்த டைம்ல வேணா எடுக்கலாம் அப்படின்ட்டு இல்ல. கரெக்டான டிசிஷன் கரெக்டான டைம்ல எடுத்தாதான் அது ரைட் டிசிஷனா வந்து ஆகும். அப்ப அந்த டிசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி, நம்ம என்ன பண்றோம், ஏது பண்றோம், இதனால என்ன நடக்குது. ஒரு ஒர்க் வந்து கேக்குறாங்கன்னா, இப்ப நான் வந்து கேக்குறேன்னா நீங்க வந்து யாராவது ஒருத்தங்க படிங்க அப்படின்ட்டு மத்தவங்க படிப்பாங்களா அப்படின்ட்டு இல்லாம, அந்த இமீடியட்டா நான் படிக்கட்டுமா, எனக்கு வந்து கஷ்டமா இருக்கும், நஷ்டமா இருக்கும், நான் தப்பா படிப்பேனான்ட்டு இல்லாம நான் படிக்கிறேன், நான் கத்துக்கிறேன் அப்படின்ற அந்த டிசிஷன் மேக்கிங் பண்ணிட்டு மூவ் ஆகுறது. தென் ப்ராப்ளம் சால்விங். ப்ராப்ளம் சால்விங். ஒரு டிராஸ்டிக் சிச்சுவேஷன் இருக்கு, இல்லைன்னா வந்து ஒரு நார்மல் சிச்சுவேஷனா இருக்கு. அந்த சிச்சுவேஷன்ல எப்படி நம்ம டிசிஷன் எடுக்கிறோம், அந்த ப்ராப்ளம சால்வ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம், அதுதான் ப்ராப்ளம் சால்விங். எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை எப்படி நம்ம வந்து இன்னொருத்தங்க கிட்ட சொல்றோம், பேசுறோம். எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். ஒருத்தங்களுக்கு நாலேஜ் வந்து அவங்க 90% மேல இல்லைன்னா வந்து 9 CGPA மேல கூட இருக்கட்டும். ஆனா அவங்களோட கம்யூனிகேஷன் வந்து சரியில்லை அப்படின்னா அவங்களால ஸ்ட்ராங்கா ஒரு அப்பர் க்ரோத் வந்து லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் வந்து இருக்கவே இருக்காது. ஏன் அப்படின்னா நல்ல கம்யூனிகேட் பண்ணாதான் நம்ம என்ன சொல்ல வரமோ அந்த சொல்ல வர விஷயத்த நம்ம தெளிவா சொல்லணும். எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். நெக்ஸ்ட், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ். இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ். ஓகே, இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப். இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது நான் நல்லா படிக்கிறேன்னா, நல்லா படிச்சுட்டு இருக்கேன், நிறைய மார்க் எடுக்கிறேன். உன்னோட காலேஜ்ல உனக்கு கூட வந்து பழகுறவங்க எப்படி பழகுறாங்க, அவங்க கூட நீ எப்படி பழகுற, அவங்க கூட ஒரு ரேப்போர்ட் இருக்கா உனக்கு? இல்ல நான் போறேன், படிக்கிறேன், வரேன் அப்படின்ற மாதிரி இல்லாம எவ்வளவு க்ரோ ஆகுறோம் அப்படின்றதுதான் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ். இன்னொரு மனிதன் கூட, இன்னொரு ஃப்ரெண்டு கூடயோ, இல்லைன்னா வந்து ஒரு கிளாஸ் டீச்சர் கூடயோ, இல்லைன்னா ஒரு ஃபேக்கல்டி கூடயோ, இல்லைன்னா வெளியில இருக்க ஒரு கேட் கீப்பர் கிட்டயோ, அவங்க கிட்ட நம்ம எப்படி பேசுறோம், என்ன வந்து பண்றோம், அவங்க கூட இருக்க ரிலேஷன்ஷிப் என்ன, அதுதான் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப். தென் கோப்பிங் வித் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் இல்லாத பர்சனே இல்லை. இப்போ நிறைய பேர் வந்து நைட்ல வந்து யூடியூப் பாக்குறாங்க, என்ஜாய் பண்றாங்க அப்படின்ட்டு இல்ல. ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, அது மாதிரி ஸ்னாப் சாட், அப்புறம் ஷேர் சாட், இது மாதிரி ஏதாவது ஒண்ணு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இல்லைன்னு அவங்க சொல்லிப்பாங்க. ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால தான் அவங்க அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் அப்படியே வந்து டைம் வந்து அப்படியே ரன் ஆயிட்டே இருக்கும். ஏன் ரன் ஆகுது? பிகாஸ் தே டோன்ட் நோ ஹவு டு கோப் அப் வித் ஸ்ட்ரெஸ். ஒரு விஷயத்த பண்ண முடியலையா, எப்படி வந்து பண்ணணும், எனக்கு ப்ரெஷர், எல்லாருக்குமே ப்ரெஷர் இருக்கதா செய்யும், ஆனா அந்த ப்ரெஷரை நான் எப்படி டீல் பண்றேன், அதுதான் கோப்பிங் வித் ஸ்ட்ரெஸ். தென் கோப்பிங் வித் எமோஷன்ஸ். கோப்பிங் வித் எமோஷன்ஸ். இப்ப எமோஷனா நம்ம வந்து எப்படி ஒருத்தவங்க கூட அட்டாச் ஆகுறோம். ஒரு சிலர் வந்து ரொம்ப அட்டாச் ஆயிடுவாங்க, அவங்களால வந்து வெளியில வந்து கொண்டு வரவே முடியாது. அவங்கள கேட்டா வந்து அவங்க கேக்குறாங்க, இப்ப ஃப்ரெண்டு கூட சும்மா போவோம் நம்ம வெளியில அவனுக்கு துணைக்கு அப்படின்ட்டு.
ஏன்னா வந்து உங்களுக்கு ஒரு வேலை இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு வந்து அவனோட வேலைக்காக வந்து போவோம். அப்போ இது எல்லாமே வந்து ஆக்சுவலா என்னது, எமோஷன்ஸ் வந்து எப்படி இருக்கு, உங்களுக்கு தேவையானதை வந்து சரியா வந்து இது பண்ணணும். ஒருத்தங்களோட எமோஷன்ஸை கரெக்டா புரிஞ்சுக்கணும், நம்மளுக்கு என்னன்னு தேவைன்றத அதை சரியா கோப் பண்ணணும். அப்போ இந்த 10 core லைஃப் ஸ்கில்ஸ் வந்து இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா யூ வுட் பிகம் அ கிரேட் பர்சன் இன் ஃபியூச்சர். என்னென்ன? செல்ஃப் அவேர்னஸ், எம்பதி, critical thinking, creative thinking, decision making, problem solving, effective communication, interpersonal skills, interpersonal relationship, coping with stress, coping with emotion, good mental health and physical conditionல உங்க என்விரான்மெண்டல்ல உங்க பீப்புள் கூட, பியர்ஸ் கூட, கொலீக்ஸ் கூட எப்படி நடந்துக்கிறீங்க, ஹாப்பியான லைஃப் வந்து லீட் பண்றதுக்கு இது ரொம்ப தேவை. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னொரு ஃபேக்ட், traveling improves memory and reduces the risk of heart diseases. It makes us more intelligent and happier. This has been proved by scientists. Traveling ஒரு பர்சனை improves their memory வந்து improve பண்ணுது, reduces risk of heart diseases, makes us more intelligent and happier. This has been proved by scientists. அப்ப டிராவலிங் அப்படின்றது வந்து நிறைய இடத்துக்கு வந்து போறது, நான் காலேஜ் போறேன், ஹாஸ்டல் வரேன், காலேஜ் போறேன், ஹாஸ்டல் வரேன், வீட்டுக்கு போறேன், காலேஜ் போறேன், திருப்பி ரிட்டர்ன் பேக் ஆகுறேன், இது மாதிரி இல்லாம டிஃப்ரெண்ட் பிளேசஸ் போறப்போ நம்மளோட மெமரி இன்க்ரீஸ் ஆகுது, ஹார்ட் டிசீசஸ் வர்றது வந்து ஸ்டாப் ஆகுது. ஏன்னா ஸ்டாக்னேட்டா இருக்கனாலே வந்து அதெல்லாம் வரும். தென் நம்மள ரொம்ப வந்து புத்திசாலியா மாத்துது அண்ட் சந்தோஷமா ஹாப்பி பர்சனாவும் மாத்துது. இது வந்து ப்ரூவ்ட் பை சயின்டிஸ்டும் இதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஃபேக்ட்ஸ். ஓகேவா? ரைட். இன்னும் இதுல நிறைய பேர் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை. யார் யாரெல்லாம் இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணல, அதுல இருந்து ஒரு 2 பேர் வாங்க. 2 பேர் வந்து மைக் ஆன் பண்ணுங்க, பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்க. 18 ஆகி போச்சு. எனி 2 people? என்னப்பா என்னாச்சு? ரெண்டு பேர் ஏன் கூப்பிட்டேன்னா இத வந்து படிச்சு காட்டணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த கடைக்காரர்ல இருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணணும். கடைக்காரர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கான பதில் இன்னொருத்தங்க சொல்லணும். திருப்பி வந்து கடைக்காரர் பேசணும். பதில் 1 2 3 4 5. இங்க வந்து 1 2 3 4. யார் யாரு எந்த ரோல்ல எடுக்க போறீங்க? இன்னும் நிறைய பேர் தான் வந்து பேசலையே. வாங்க, ஏன் வந்து எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறீங்க? அதுக்கா இந்த கிளாஸ் வந்து நடத்திட்டு இருக்கோம். வினிதாமா லைன்ல இருக்கியா? வினிதாமா இருக்கேன். இன்னைக்கு வந்து ஏன் வந்து பார்ட்டிசிபென்ட் வந்து கம்மி ஆயிட்டாங்க? என்னப்பா? இல்ல, நான் நிறைய பேர் கிட்டதான் சொன்னோம், ஆனாலும் ஜாயினே பண்ணல. நான் போன வாரத்தை விட இந்த வாரம் ரொம்ப கம்மி. சரி, வராதவங்க எல்லாருக்கும் வந்து கணேசன் ஆயிட்ட வந்து சொல்லி வந்து அவங்களோட வந்து ஸ்காலர்ஷிப்ல இருந்து 5% வந்து கம்மி பண்ண சொல்லு. பேசி வந்து 5% கம்மி பண்ண சொல்லு. ஒவ்வொரு கிளாஸ்க்கும் 5% கம்மி ஆகட்டும். அவங்க அட்டென்ட் பண்ணலையா அப்போ வந்து அவங்களுக்கே தெரிஞ்சிடும். இதெல்லாம் வந்து பண்ணல அப்படின்னா வந்து they are going to lose அப்படின்றது வந்து தெரிஞ்சிட்டோம். ஓகேவா? அவங்களோட ஸ்காலர்ஷிப்ல இருந்து வந்து 5% வந்து கம்மி ஆகணும். இதுக்கப்புறம் வந்து அவங்க அட்டென்ட் பண்ணல அப்படின்னா வந்து வேணாம், பதில சொல்ல அப்படின்னா வந்து வேணாம். ஓகேவா? ரைட். சரி, மத்தவங்களுக்கும் நான் கிளாஸஸ் எடுக்கணும்னா நான் உங்ககிட்ட வந்து தெளிவா சொல்லிட்டேன். ஒரு இன்டராக்டிவ் கிளாஸா இருக்கணும். உங்களுக்காக தேவையானதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்டா 3-4 விஷயங்கள் தான் ஒன்னா எடுத்து வந்து பண்ணிட்டு இருக்கேன். அமைதியா உட்காந்தீங்கன்னா நம்மளால எதுவும் சொல்ல முடியாது. ஓகேவா? ரைட்.
நம்மளுக்கு 5 மினிட்ஸ் தான் இருக்கு. 5 மினிட்ஸ்க்குள்ள வந்து 2 பேர் இதை வந்து படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா அடுத்த ஒரு இது வந்து செஷன் வந்து ஆரம்பிக்கணும். எனி 2 பீப்புள்? யாரு ஷாப் கீப்பரா இருக்க போறா? ஓகே, ஒருத்தர் ரெடியா? ஓகேண்ணா. ஓகே, யோகேஸ்வர் வந்து ரெடி, ஷாப் கீப்பரா இருந்துப்பா நீ. அடுத்து Okay. இன்னொருத்தர்? நான் பண்றேண்ணா. ஓகே, ஸ்டூடெண்ட். ஓகேவா? ஸ்மால் பாய். ஓகே, யோகேஸ்வர் ஸ்டார்ட் பண்ணுப்பா. Yeah, what do you want, kid? I want color pencils, uncle. How many pencils do you want? I want one complete packet. How much is it? It is 25. Anything else? What is the price of that bag? The bat will cost you rupees 100. Can I give? No, uncle, I don't have money for that. I'll buy it later. Now take this 25 rupees for the pens. Yeah. Here are the pencils. Visit again. ஓகே, இப்ப இவர் வந்து ஷாப் கீப்பரா? அப்ப ஷாப் கீப்பரோட வாய்ஸும் வந்து எப்படி இருக்கணும்? ரொம்ப ஸ்வீட்டா, அப்படியே வந்து பொலைட்டா அண்ட் வந்து கேரிங்காவும் இருக்கணும். அப்பதான் அங்க வந்து அந்த பையன் திருப்பி வரும். What do you want, kid? I want color pencils, uncle. How many pencils do you want? I want one complete packet. How much is it? It is rupees 25. Anything else? What is the price of the bat? The bat will cost you 100 rupees. Can I give? No, uncle. I don't have money for that. I will buy it later. Now, take this 25 for the pencils. Here are the pencils. Visit again. Thank you. இப்போ இந்த இடத்துல இந்த பேட்டை பத்தி கேக்குறானா? ரைட்? இப்ப பென்சில் வாங்க வரான், பேட் பாக்குறான், பேட்டை பார்த்துட்டு கேக்குறான். அப்போ எப்படி இருக்கணும் அவனோட வாய்ஸ்? லைட்டா ஒரு தடுமாற்றம் இருக்கணும். அப்போ இந்த இடத்துல படிக்கிறப்ப எப்படி படிச்சுங்க? நோ, நோ அங்கிள், ஐ டோன்ட் ஹேவ் மணி ஃபார் தட். ஐ வில் பை இட் லேட்டர். அப்போ அப்படியே ஃப்ளூவெண்டா இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா வரணும். நான் டேக் திஸ் 25 ஃபார் தி பென்சில்ஸ். அப்போ எப்படி இருக்கணும்? அந்தந்த இடத்துல இப்ப பாரு, இந்த இடத்துல படிக்கிறப்ப பாரு, இங்கேயும் சரி இங்கேயும் சரி, இது வந்து கம்ப்ளீட்டா அவன் வந்து ஜஸ்டிஃபைபிளா வந்து அவன் வாங்க போறான், காசு கொடுக்க போறான், அதனால கொஞ்சம் ஃப்ளூவெண்டா கேட்பான். இந்த இடத்துல வந்து பாக்குறான், அவனுக்கு அது பிடிச்சிருக்கு, அதை பத்தி கேட்கறான். அப்போ அவனோட வாய்ஸ் மாடுலேஷன் வந்து அந்த இடத்துல சேஞ்ச் ஆகணும். அப்போ ஒரு விஷயத்த ஈஸியா வந்து உங்களால பிக்சரைஸ் பண்ண முடியும். எப்படி இருக்கு, என்ன இருக்கு அப்படின்ட்டு வந்து பிக்சரைஸ் பண்ண முடியும். அப்போ அதை பேஸ் பண்ணி தான் நீங்க வந்து கொண்டு வரணும். ஆல்ரைட். வினிதா, இப்போ வந்து 16 பீப்புள் தான் இருக்காங்க. அந்த 16 பீப்புள் மட்டும் வந்து அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணிக்கோப்பா. ஓகேவா? யாரு இல்லையோ அவங்கள வந்து அட்டெண்டன்ஸ் வந்து கொடுக்காத, அவங்கள வந்து மிஸ் பண்ணட்டும். ஆல்ரைட். ஓகேண்ணா. ஓகே, எல்லாரும் வந்து ஏதோ ஆன் பண்ணுங்க, கேமரா ஆன் பண்ணுங்க. ஆல்ரைட். ஓகே, சரி. இந்த செஷன் வந்து எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? டிஃப்ரெண்டா இருக்கணும், கொஞ்சம் அப்படியே ஃப்ளூவெண்டாவும் போகணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு கொடுத்தேன். எப்படி வந்து நீங்க ஃபீல் பண்றீங்க? அப்புறம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அப்பதான் வந்து என்னாலயும் வந்து இன்னும் ஹாப்பியா எடுக்க முடியும். இல்லைன்னா எடுக்கிறது வந்து கஷ்டம். உங்களோட கருத்துக்களை சொல்லலாம். கருத்துக்கள் முடிச்சுட்டு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இந்த செஷனை. என்னடா எல்லாம் அமைதியா இருக்கிறீங்க? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நீங்க பேசலாம். போஸ்ட் கொடுக்கறதுக்காக இது பண்ண சொல்ல. எப்படி இருந்துச்சு இன்னைக்கு செஷன்? இத வேற ஏதாவது டிஃப்ரெண்ட் இதை வந்து மாத்தலாமா? இல்லைன்னா வந்து அப்படியே வந்து மோனோட்டோனஸா வந்து கிராமர் அப்படின்ற மாதிரி போலாமா? உங்களோட கருத்துக்கள் சொன்னீங்கன்னா தான் அதுக்கு ஏத்த மாதிரி நான் வந்து மாடியூல்ஸ் எல்லாம் பிக்ஸ் பண்ணிட்டு இப்படி பண்ணலாம் அப்படின்னு ரெடி பண்ணுவேன்.
யோகேஸ்வர் சொல்லுப்பா. ஓகே ஓகேண்ணா. ஆக்சுவலி தேங்க்யூண்ணா செஷன் எங்களுக்கு இந்த செஷன் கொடுத்ததுக்கு. நல்லா இருந்துச்சு. பட் ஆனா என்னன்னா, கொஞ்சம் என்ன சொல்றது, நீங்க வந்து நாங்க அதிகமா பார்ட்டிசிபென்ட் இல்ல அப்படின்ட்டு உங்க மனசுல வச்சுட்டு அது எடுத்தது நல்லா தெளிவா தெரிஞ்சது. பசங்க வரல, உங்களுக்கு ஒரு மாதிரி எந்த டிசப்பாயின்மெண்ட் ஆச்சு அதுன்றது எங்களுக்கு நல்லா தெரிஞ்சது. அதர்வைஸ் எல்லாமே நல்லா இருந்ததுண்ணா. ஓகே ஓகே. நான் ஆக்சுவலா தேங்க்யூ. சொல்லியிருந்தேன் 30க்கு மேல இருந்தாதான் நான் எடுப்பேன், இல்லைன்னா என்ன கூப்பிடாதீங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா எனக்கு டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் வந்து நீட், அப்புறம் வந்து ஜேஇ, அப்புறம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளாஸஸ், அது மாதிரி இண்டிவிஜுவல் கிளாஸஸ் வந்து இருக்கு எனக்கு. நான் அதாவது எடுக்க போயிடுவேன் அப்படின்ட்டு வந்து சொன்னேன். ஓகேவா? ஆனா இங்க வந்து இன்னும் அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியல அப்படின்னா, இப்போ பர் ஹவர் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்னா நான் 1000 rupees சார்ஜ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அந்த கிளாஸை வந்து நான் வேணாம்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு எடுக்கிறேன் அப்படின்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எல்லாருக்கும் தெரியணும். அது தெரியல அப்படின்னா வந்து நம்மளால என்ன வந்து பண்ண முடியும்? ஆமாண்ணா. ஓகேவா? இதுக்கு நான் வந்து சொல்லிடலாம்ல, இத்தனை பேர் தான் வந்திருக்காங்க, இதுக்கு நான் அந்த கிளாஸே போயிருக்கலாம் அப்படின்ட்டு வந்து ஆயிடக்கூடாதுல்ல, அதுக்காக. ஓகேவா? ரைட். எல்லாருக்குமே வந்து தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயத்தோட காஸ்ட் வந்து ஃப்ரீயா ஒண்ணு கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து அதுக்கு வந்து அதோட வேல்யூ தெரியாம போயிடக்கூடாது. ட்ரைனிங், டெவலப்மெண்ட், கம்யூனிகேஷன் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆப்டிடியூட்ஸோ இல்லைன்னா வந்து எல்லாமே காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல இருந்து எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ஒண்ணு உங்களுக்கு எல்லாருக்கும் ஃப்ரீயா கிடைக்குது. ஏன்னா வந்து அதுக்கான வாலண்டியர்ஸ்லாம் செலக்ட் பண்ணிட்டு எடுக்கிறாங்க. நல்ல குட் வாலண்டியர்ஸ், நல்ல குட் செம்ம வந்து ஸ்ட்ராங்கான ஸ்பீக்கர்ஸ் பீப்புள்ல இருந்து நீங்க மிஸ் பண்றீங்க. அது மிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் வந்து பிரச்சனை. ஓகேவா? ரைட். எனக்கெல்லாம் வந்து உங்களை எல்லாரையும் மல்டிநேஷனல் கம்பெனில வந்து பிளேஸ் பண்ண வைக்கணும். உங்களோட சேலரியே மினிமம் வந்து 70,000-80,000 மேல இருக்கணும், ஸ்டார்டிங் இனிஷியல் சேலரியே. அப்ப அந்த அளவுக்கு போக வைக்கணும்னா அந்த அளவுக்கு கம்யூனிகேஷன் இருக்கணும், ஆப்டிடியூட் இருக்கணும், ஸ்ட்ரென்த் ஆஃப் அந்த கேரக்டர்ஸ் இருக்கணும், வேல்யூஸ் இருக்கணும், ஆக்டிவா வந்து உங்களோட வொக்காபுலரி, நான் வெர்பல் ஸ்கில்ஸ், எப்படி நீங்க பேசுறீங்க கொள்றீங்க இதெல்லாம் வந்து கொண்டு வரணும். அப்ப இது இருந்தாதான் வந்து உங்களால வந்து பெட்டரா ஆக்க முடியும். ஓகேவா? ரைட். அதனால அதை கொஞ்சம் வந்து பாத்துக்கோங்க. ஆல்ரைட். ஆல்ரைட்ப்பா. ஆல்ரைட் கைஸ். நெக்ஸ்ட் செஷன் இது மாதிரி வந்து ஸ்ட்ராங் ஆக்க பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் கம்மியாச்சுன்னா என்ன எதிர்பார்க்க கூடாது, நான் வந்து முடியாது அப்படின்னு சொல்லிடுவேன். ஓகேவா? ஆல்ரைட். ஆல்ரைட் கைஸ், பை பை, டேக் கேர். தேங்க்யூ. தேங்க்யூ அண்ணா.